இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லைஃப் ஸ்கில் டெக்னிக்ஸ் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட் இன்ட்ரொடக்ஷன். டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது பிளான் பண்ணி அது கண்ட்ரோல் பண்ணி எப்படி வந்து ஹார்ஸை டெய்லியில் எஃபெக்டிவாக பண்ணுறது தான் பண்ணுவோம். இது வந்து இம்பார்ட்டண்ட் லைஃப் ஸ்கில் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பேலன்ஸ் ஸ்டடீஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது, ஹாபிஸாக ஹெல்ப் பண்ணுது, பர்சனல் லைஃப்பை ஹெல்ப் பண்ணுது, டைமை ப்ராப்பரில் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகுது. நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணலாம், ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம், நம்ம கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணலாம். டெய்லி ஷெட்யூலை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? ஒரு வெல் பிளான்டு டைம் டேபிள் வந்துட்டு ஸ்டடீஸ்க்கும் ஹோம்ஒர்க்குக்கும் ஸ்போர்ட்ஸ் ரெஸ்ட் அண்ட் ஹாபிஸ் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஸ்கெட்யூல் வந்துட்டு என்ஷூர்ஸ் தட் எந்த ஒரு டாஸ்க்கும் வந்து லெஃப்ட் ஆகலை, இன்கம்ப்ளீட் ஆகலைன்றது அதில் பார்த்துடலாம். பிளானிங் அ டே இன் அட்வான்ஸ் ஹெல்ப் டு அலோகேட் டைம் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம்ஒர்க், ரிவிஷன் அண்ட் ரெஸ்ட்டு. ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு, ரிவிஷன் பண்ணுறதுக்கு, ரெஸ்ட்டு எடுக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் வந்துட்டு ஸ்டூடெண்ட்டு வந்து மேக்ஸு 5 to 6, சயின்ஸு 6 to 7, டேக் 15 minutes பிரேக்கு, அண்ட் தென் இங்கிலீஷ் ஹோம்ஒர்க். இந்த மாதிரி செட் கிளியர் ப்ரியாரிட்டி பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக பண்ணிடலாம். செட் ப்ரியாரிட்டி அப்படின்னா என்னென்னா இம்பார்ட்டண்ட் டாஸ்க்கை கம்ப்ளீட் ஃபஸ்ட்டாக முடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் தான் ஃபஸ்ட்டு வந்து முடிக்கணும், முடிச்சுட்டு தான் வந்து மூவிக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அந்த மாதிரி எது ஃபஸ்ட்டு முக்கியமோ அதுதான் வந்து பண்ணணும். அவாய்ட் ப்ரோஸ்க்ரஸ்டேஷன். நம்ம வந்து லேட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒர்க் வந்து அன்னெசரி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கொண்டு போய் முடியும். எக்ஸாம்பிள் வந்துட்டு ஸ்டார்டிங் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் இயர்லியாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாமல் நம்ம அன்டில் லாஸ்ட் வீக் வரைக்கும் வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து இது ஸ்ட்ரெஸ் ஆகும். அப்படி சீக்கிரமாக பண்ணிட்டோன்னா அவாய்ட் ப்ரெஷரில் வந்து குறைக்கலாம். அப்படின்னா யூஸ் டு டூ லிஸ்ட்னால் ரைட்டிங் டவுன் டாஸ்க் வந்துட்டு ட்ராக் ப்ராக்ரஸை வந்துட்டு நல்லா வந்து இது பண்ணும். எக்ஸாம்பிள் வந்து ஸ்டூடெண்ட் மே லிஸ்ட் ரிவிஷன் சாப்டர் 5 ஹிஸ்ட்ரி ஆர் ஃபினிஷ் பயாலஜி டயக்ராம்ஸ் டு ஸ்டே ஆர்கனைஸ்டு. கரெக்டாக வந்து அந்த டாஸ்க் படி ப்ராக்ரஸ் பண்ணி கொண்டு போகிறது தான். பிரேக் ஒர்க் இன்ட்டு ஸ்மாலர் பார்ட்ஸ். இப்போ வந்து பெரிய பிக் பார்ட்ஸ்லாம் வந்து ஸ்மாலர் ஸ்டெப்ஸாக மாற்றி அதை வந்து ஈஸியராக மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணணும். இப்போ வந்து ரீடிங் அண்ட் என்டையர் 80 pages ஹிஸ்ட்ரி சாப்டருக்கு பதிலாக அதை 4 செக்ஷனாக டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4 நாள் அதை கம்ப்ளீட் பண்ணலாம். 20 pages 80 days, 4 days 20 pages ரீட் பண்ணோம், 80 pages கம்ப்ளீட் பண்ணலாம். அதுதான் வந்துட்டு பிரேக் ஒர்க் இன்ட்டு ஸ்மாலர் பார்ட்ஸ். அடுத்து மினிமைஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னா நம்ம படிக்கும்போது மொபைலை வந்து அவாய்ட் பண்ணணும், சோஷியல் மீடியா அவாய்ட் பண்ணணும், அன்னெசரி சேட்டிங் டியூரிங் ஸ்டடி டைமில் அவாய்ட் பண்ணணும். ஃபோன் நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணி வச்சிட்டா ஸ்டடிங் வந்து ஸ்டடி டைம் வந்து ஃபோக்கஸாக வந்து இருக்கலாம் அப்படின்றாங்க. டேக் ஷார்ட் பிரேக். அடுத்து ரெகுலர் பிரேக்ஸ் வந்துட்டு நம்ம மைண்டை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணும், இம்ப்ரூவ் கான்சன்ட்ரேஷன், பவரை வந்து கூட்டாகும். 1 மணி நேரம் படித்த பிறகு 10 நிமிஷம் பிரேக்கு, 10 minutes வாக் ஆர் ஸ்ட்ரெச் ஏதாவது பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸ் ஆகும். செட் ரியலிஸ்டிக் கோல்ஸ் ஷுட் பி ஸ்பெசிஃபிக் அண்ட் அச்சீவபிள். ஸ்பெசிஃபிக்காகவும் அச்சீவபிளாக இருக்கணும். 2 chapters ஆஃப் physics in 3 days இஸ் மோர் ரியலிஸ்டிக் தென் கம்ப்ளீட் த ஹோல் புக் இன் 2 days. 2 சாப்டரை 3 நாளில் முடிக்கிறதும் ஹோல் புக்கை 2 நாளில் முடிக்கிறதும் வந்து பெட்டராக இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. லேர்ன் டு சே நோ. ஏதாவது அன்னெசரி ஆக்டிவிட்டீஸ் வந்து ரெஃப்யூசிங் அன்னெசரி ஆக்டிவிட்டி, நம்ம தேவையில்லாமல் ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணால் நம்ம டைம் வேஸ்ட் அப்படின்னா அதுக்கு வந்து சே நோ டு அன்பிளான்ட் அவுட்டிங் பிஃபோர் அண்ட் எக்ஸாம். திடீர்னு பிளான் பண்ணுறோம், முந்தின நாள் அடுத்த நாள் எக்ஸாம் வச்சு பிஃபோர் டே எங்கேயாவது அவுட்டிங் போகிறோம் அப்படின்னா சே நோ அப்படின்னு. ஏன்னா நம்ம ஜாலியாக போயிட்டு வந்தோம்ல நேற்று நேரம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் ஹாலில் அந்த மாதிரி டைவர்ஷன்ஸும் வர சான்சஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம சே நோ அன்னெசரி ஆக்டிவிட்டீஸ்க்கு. கன்க்ளூஷன் ஃபைனலாக வந்துட்டு டைம் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு இது ஒரு ஸ்கில்லு. சக்ஸஸ் அகாடமிக்லேயும் லைஃப்லேயும் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான இது ப்ரிப்பரிங் ஷெட்யூல்ஸ் ஆகட்டும், செட்டிங் ப்ரியாரிட்டிஸாக இருக்கட்டும்,
அவாய்டிங் ப்ரோக்ராஸ்டினேஷனாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு மினிமைசிங் டிஸ்ட்ராக்ஷன். ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பெஸ்ட் யூஸ் ஆஃப் தேர் டைம் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. டிசிப்ளின் அப்ரோச் டு டைம் வந்துட்டு அச்சீவிங் போத் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸையும் வந்துட்டு அச்சீவ் பண்ண சான்சஸ் ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.